சென்னை பறக்கும் ரயில் திட்டத்தின் 33% பங்குகளை வாங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் சென்னை பறக்கும் ரயில் திட்டத்தின் முழு கட்டுப்பாடும் தமிழ்நாடு அரசிடம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கடற்கரை மற்றும் பரங்கிமலை இடையிலான 25 கிலோமீட்டர் பறக்கும் ரயில் சேவையை இந்திய ரயில்வே வழங்கி வருகிறது. சென்னை மெட்ரோ நிறுவனத்தில் 67% பங்குகளை கொண்டுள்ள தமிழ்நாடு அரசு இந்திய ரயில்வேயிடம் 600 முதல் 700 கோடி ரூபாய் கொடுத்து பறக்கும் ரயில் சேவையை கைப்பற்ற உள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இம்மாதமோ அல்லது ஜனவரி மாதமோ கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு நடைபெறும் பட்சத்தில் பறக்கும் ரயில் சேவையை முழுமையாக கைப்பற்றும் இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை பறக்கும் ரயில் சேவை திட்டத்திற்காக உலக வங்கியிடம் தமிழ்நாடு அரசு 4000 கோடி ரூபாய் பெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதில் 1000 கோடி ரூபாய் புதிய ரயில்கள் வாங்குவதற்காக செலவிடப்படும். திட்டப்பணிகள் முழுமையாக முடிவடைய 2 ஆண்டுகள் ஆகும் என்றும் 2027ஆம் ஆண்டில் மெட்ரோ தரத்திலான சேவையை பறக்கும் ரயில்களில் வழங்க முடியும் என்றும் அரசு தரப்பில் கூறப்படுகிறது. சென்னை பறக்கும் ரயில் சேவை குறித்து 1970ஆம் ஆண்டு கலைஞர் ஆட்சியில் திட்டம் வகுக்கப்பட்டு 1984ஆம் ஆண்டு ஒப்புதல் பெறப்பட்டு 1995ஆம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வந்தது. தற்போது மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் பறக்கும் ரயில் சேவை புதிய கட்டத்துக்குள் நுழைகிறது. இதற்கான பணிகளை விரைவுபடுத்த கடந்த மே மாதம் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தின் போதே பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தினார். 2047ஆம் ஆண்டுக்குள் 2,27,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்வதன் மூலம் சென்னையின் போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொது போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்த ரயில்வே நிர்வாகத்துடன் இணைந்து தமிழ்நாடு அரசு பணியாற்றி வருகிறது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் சென்னையின் சாலை போக்குவரத்து, புறநகர் ரயில் சேவை, பறக்கும் ரயில் சேவை மற்றும் மெட்ரோ ரயில் சேவை ஆகியவை ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.